வக்கீல் சார். வாங்க சார். வாங்க மேடம். வணக்கம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்து சொத்து தான். என்னதான் இடையில நாங்கள் சம்பாதிச்சிருந்தாலும் பெரும்பாலான சொத்து எங்கள் பரம்பரையாக வந்த சொத்து தான். சரி, சொல்லுங்கம்மா. எங்கள் அப்பாவுக்கு நானும் என் தம்பி செந்தில் ராஜாவும் தான் வாரிசு. என் தம்பி ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஊரை விட்டே போயிட்டான். அவன் போய் கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிருக்கும். இது வரைக்கும் அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு எந்த தகவலுமே எங்களுக்கு தெரியல. இப்ப திடீர்னு எங்களுக்கு கொஞ்சம் பண நெருக்கடி. இந்த சொத்தெல்லாம் வச்சுதான் ஒரு 3 கோடி ரூபாய் பணம் வாங்கலான்னு இருந்தோம். ஆனா என் தம்பியோட கையெழுத்து இல்லாம பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அவன் எங்க இருக்கான்னு தேடி பார்த்துட்டோம். அவனை பத்தி எந்த தகவலுமே எங்களுக்கு கிடைக்கல. ஏன் சார், இப்போ என் தம்பியோட கையெழுத்து இல்லாம இந்த சொத்தெல்லாம் வச்சு 3 கோடி ரூபாய் பணம் வாங்க முடியாதா? முடியுமா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. எந்த ஒரு நபரும் தொடர்ந்து 7 வருஷமா எந்த கம்யூனிகேஷனும் இல்ல அவரை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம இருந்தா சட்டப்படி அவரு செத்து போனதா தான் கருதப்படுவார். ஆமா, உங்க தம்பி காணாம போய் எத்தனை வருஷமாச்சுன்னு சொன்னீங்க? ஒரு 25 வருஷம் இருக்கும் சார். அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். அவர் காணாம போன நாள்ல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அவரை பத்தி பேப்பர்ல ஏதாவது விளம்பரமோ இல்ல போலீஸ் கம்ப்ளைண்டோ ஏதாவது கொடுத்திருக்கீங்களா? இல்ல சார், இது வரைக்கும் இல்ல. அப்ப நீங்க உடனடியா செய்ய வேண்டியது என்னன்னா, அவரை பத்தி பேப்பர்ல ஒரு நோட்டீஸை பப்ளிஷ் பண்ண வேண்டியதுதான். அதை நாங்க பண்ணணுங்களா? இல்ல சார், உங்க சார்பா வக்கீலா நானோ இல்ல நீங்க யார வக்கீலா கமிட் பண்ண போறீங்களோ அவர் இந்த விளம்பரத்தை கொடுத்தா போதும். என்னன்னு விளம்பரம் தரணும்? என் கட்சிக்காரராகிய சோ அண்ட் சோ இத்தனை ஆண்டுகளாக இந்த முகவரியில் வசித்து வருகிறார். அவரது உடன் பிறந்த தம்பியாக செந்தில் ராஜா சுமார் 25 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டார். என் கட்சிக்காரருடைய தந்தையின் சொத்துக்கு மேற்கண்ட நாகவல்லி மற்றும் அவரது தம்பி செந்தில் ராஜா மட்டுமே லீகல் ஐயர்ஸ் ஆவார்கள். சூழ்நிலையின் காரணமாக இந்த சொத்தை விற்க வேண்டியிருப்பதால் இந்த விளம்பரத்தை பார்க்கும் செந்தில் ராஜாவோ அல்லது அவரது வாரிசுதாரர்கள் யாரேனும் இருந்தால் தங்கள் சொத்துக்கான பங்கினை கோரி இந்த முகவரியை அணுகலாம் சொல்லி வக்கீல் பேர்ல ஒரு விளம்பரத்தை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சிட்டி சிவில் கோர்ட்ல ஒரு பெட்டிஷனை போட்டு ஒருவேளை என் தம்பி திரும்பி வந்தா அவருக்கு சேர வேண்டிய பங்கினை கோர்ட்ல டெபாசிட் பண்றேன்னு ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணா போதும். அப்புறம் இந்த சொத்தை விற்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க அந்த சொத்தை வித்த பிறகு உங்க தம்பிக்கு சேர வேண்டிய ஷேரை கோர்ட்ல டெபாசிட் பண்ணணும். குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த பணத்தை கேட்டு யாரும் வரலன்னா நீங்க டெபாசிட் பண்ண பணம் உங்களுக்கே திருப்பி கிடைச்சிடும். இதான் சார் ப்ரொசீஜர். சார் ஒரு நிமிஷம், நான் இந்த சொத்தை விற்கிறத பத்தி சொல்லலைங்க. இந்த சொத்தை வச்சு அதன் பேர்ல கடன் வேணும்னு கேக்குறேன், இல்லைங்களாங்க? இதுக்கும் அதே தாங்க ப்ரொசீஜர். மார்ட்கேஜ் நடக்க போறது கோர்ட் மூலம் தாங்க நடக்க போகுது. உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதே அளவு தொகையை உங்க தம்பி பேர்ல கோர்ட்ல டெபாசிட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுச்சு வச்சுங்களேன், 2 கோடி ரூபாய் கடனை வாங்கி 1 கோடியை நீங்க வச்சுட்டு மீதி 1 கோடியை உங்க தம்பி பேர்ல கோர்ட்ல டெபாசிட் பண்ணணும். இதான் ப்ரொசீஜர். நாகு, என்ன பண்ணலாம்? சரிங்க, வக்கீல் சொன்ன மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க சொல்லிடுங்க. வக்கீல் சார், உடனே விளம்பரம் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார், ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, அப்போ நாங்க வரோம். வாங்க. வராங்க. வாங்க. போங்க போங்க.
என்னங்க? சக்தி, நீ எதுக்கு நீங்க வந்த? மரியாதை வெளில போ. மரியாதை போ. ஏன் நீங்க வந்த? வெளில போடி. நான் உள்ள இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். ஏய், வெளில போடி. நான் சொல்லுதுக்கு. ஏய், மரியாதையா வெளில போயிடு. நான் சொல்லுதுக்கு. ஏய், வாய் மூடு. பேசாத நீ. ஏய், வாயை திறக்காத. என்னங்க? நான் சொல்றத கொஞ்சம் ஏய், நீ பேசாம இருடி. நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே இந்த சக்தி தான். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன பேச விடுங்க. ராஜதுரை சொல்றத கேளுங்க. என்னங்க சொல்றத கேக்குறது? எல்லாத்துக்கும் இவதான் காரணம். என்னங்க சொன்ன கேளுங்க. அவன் மேல நீ என்னடி அவளுக்கு வக்காலத்த? வாய் மூடு. ராஜதுரை அமைதியா இருங்க சார், உங்களுக்கு ஒண்ணு தெரியாது சார். அமைதியா இருங்கன்னு சொல்றல. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இன்னும் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாத்திக்குங்க. அன்னைக்கு குடோன்ல உங்களை பார்த்து பேசிட்டு போனதோட சரி. அதுக்கப்புறம் நீங்க இவரை போய் பார்த்ததும் மறுநாள் சரண்டர் ஆனதும் எனக்கு தெரியவே தெரியாது. காலையில உங்க தம்பி போன் பண்ணி உடனே கோர்ட்டுக்கு வான்னு சொன்னதும் விஷயம் இதுதான் புரிஞ்சுக்கிட்டு நானும் கிளம்பி வந்துட்டு இருந்தேன். அப்ப போலீஸ் என்ன நிறுத்தி உங்களை பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. அப்போ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள உங்க தம்பி மறுபடியும் போன் பண்ணாரு. அப்பதான் பிரச்சனை இன்னும் அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்னதான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு உதவ போய் எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வம்புன்னு நான் தான் உங்களை கேட்கணும். நீங்க என்னடா நான் தான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மத்தபடி போலீஸ்க்கு போன் பண்ணது யாரு, உங்களை கொலை பண்ண வந்தது யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆமாங்க, சக்தி சொல்றதெல்லாம் உண்மைதான். இப்ப கூட உங்க தம்பி இல்லாததுனாலதான் நான் சக்தியை துணைக்கு கூட்டிட்டு வந்தேன். ஏன்பா அன்னைக்கு நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கோர்ட்டுக்கு பின்னால வண்டியை நிறுத்தாம கோர்ட்டுக்குள்ளேயே நிறுத்திட்டியே, அது தப்பு தானே? அந்த நேரத்துல நான் வேற ஒரு கேஸ்ல இருந்ததுனால உடனே வெளியே வர முடியல. வெளியே வந்து பார்த்தா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, போலீஸ்க்கு யார் தகவல் சொல்லிருப்பாங்க? சார், அது கட்டாயம் அந்த ஷாமோட ஏற்பாடா தான் சார் இருக்கும். சரி, இப்ப அதை விடுங்க. யாரோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட சேர்ந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணீங்களாமே. இப்ப அது மெச்சூர் ஆகி 3 கோடி ஆயிருக்கான். 3 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டா ஆளுக்கு 1 கோடி கிடைக்கும்னு சொல்றாங்க. அது யார் என்னன்னு விவரம் சொல்லுங்க. வக்கீல் மூலமா அதை வாங்க ஏற்பாடு பண்ணலாம். இந்த கேஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலையே. என்ன ராஜதுரை சொல்றீங்க? அவங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கே வந்து உங்க பேரை சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட மறைக்காம சொல்லிடுங்க. நான் அதை காரணமா காட்டியே பெயில் எடுப்பேன். சார், இல்ல சார், நான் அந்த மாதிரி யாரு கூட சேர்ந்து இல்ல, தனியா கூட அந்த மாதிரி டெபாசிட் எதுவும் பண்ணலையே. என்னங்க சொல்றீங்க? 2 பேரும் வந்து சொன்னாங்க, அத நம்பிதாங்க நானும் நீங்க இருக்கிற இடத்தையும் சொன்னேன். ஏய் ஏய், நீதான் நான் இருக்கிற இடத்த சொன்னியா? ஆமாங்க. உன்னை ஆமாங்க, நீங்க வந்து கையெழுத்து போட்டா உடனே 1 கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பி தாங்க சொன்னேன். ஏடி, எவன் எது வந்து கேட்டாலும் உடனே எல்லாத்தையும் உளறிடுவியா? வக்கீல் சார், எனக்கு இப்பதான் விஷயமே புரியுது. அந்த ஷாம் தான் நான் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சு இந்த மாதிரி பொய் சொல்ல சொல்லியிருக்கான். அது புரியாம இந்த முட்டாளு எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிருக்கா. அது சரி, அப்ப வந்தவங்க உங்க மாமா பிச்சைமுத்துக்கு தெரிஞ்சவங்களாமே. பிச்சைமுத்து மாமாவுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாங்க, நீங்க குடோன்ல இருக்கிற விஷயத்த கூட நான் பிச்சைமுத்தண்ண கிட்ட தான் சொன்னேன். ஏய், என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களை தேடிட்டு வந்தவங்க அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் பிச்சைமுத்து அண்ணன் வந்தாரு. அவங்கள அனுப்பிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில போனவரு ரொம்ப நேரம் கழிச்சுதான் உள்ள வந்தாரு. அவரு வந்து அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இந்த பண விவகாரமே தெரிய வந்தது.
நான் அவர்கிட்ட தான் முதல்ல நீங்க குடோன்ல இருக்கிற விஷயத்தையும் சொன்னேன். மறுநாள் கூட காலையில எங்கேயோ போனவரை லேட்டா தான் வந்தாரு. அவங்க கூட சேர்ந்து ஏதோ பேங்க் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்ததாவும் சொன்னாருங்க. 2 நாள்ல பிரச்சனை எல்லாம் தீந்துரும்னு சொன்னாருங்க. அதுவும் நான் உசுரோடு இருக்கும் போது யார் என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தரலாம். வா மச்சான், நீ வா. நான் பார்த்துக்கிறேன். அன்னைக்கு பிச்சைமுத்து என்ன குடன்ல வந்து பார்த்தது உண்மைதான். ஆனா இது விஷயமா என்கிட்ட எதுவுமே பேசலையே. நீதான் அவர்கிட்ட சொன்னேன்னு சொல்லவே இல்லையே. நான் இருக்கிற விஷயம் தெரியாத மாதிரி தான் வந்தான், தண்ணி அடிச்சான், ரகலை பண்ணான், அவன் பாட்டுக்கு போயிட்டான். அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட வந்தவன் போய் சொல்லணும்? அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு சாயந்தரம் வீட்டை விட்டு போனவரு நைட்டு ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்தாரு. நீங்க 3 பேரும் பேசுறத பார்த்தா பிச்சைமுத்து பேர்ல தான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஆமா சார், அதுக்காக இப்போ நம்ம அவசரப்பட்டு எதையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாம். கொஞ்சம் அவர் போக்கிலேயே விட்டு பிடிக்கலாமே. ஒண்ணு செய்யுங்க சக்தி, ராஜேஷோட கேஸ் விஷயமா வக்கீல் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஆனால் வக்கீல் வர சொன்னாரு, கொஞ்சம் துணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வாங்க. என்ன டெபாசிட் ஏதுன்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டு பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னு தான் பார்க்கலாமே. சக்தி, நீங்களும் கொஞ்சம் கூட வாங்களேன். சார், நீங்க கேட்க போறீங்க, அங்க வந்து நான் என்ன பேசுவேன்? இது வரைக்கும் இந்த விஷயம் நமக்கு தெரியாதுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்க போற கேள்வியால ஒருவேளை அவர் தப்பானவரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சின்ன பொண்ணு அவர் கூட திருப்பி அனுப்புறது அவ்வளோ சேஃப்டி இல்லை. துரப்பாண்டி ஊர்ல இல்லாத நேரம், அதனால நீங்க துணைக்கு வந்தாதான் பெட்டரா இருக்கும். நீங்க சொல்றத பார்த்தா ஆமா, என் கணிப்பு சரியா இருந்தா he is a dangerous person. டேஞ்சரஸா? சக்தி, வக்கீல் சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயப்படாதீங்க அக்கா, இப்பதான் நீங்க தைரியமாவும் புத்திசாலித்தனமாவும் இருக்கணும். முதல்ல உங்க புருஷனை ஜெயில பார்த்தது யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சார், என்னோட ஜாமீன் மேட்டர் என்னாச்சு சார்? இந்த நேரத்தில் நான் வெளில வந்தாக்க அவங்கள பிடிச்சி விசாரிக்க ஏதுவா இருக்கும்ல. இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இப்போதைக்கு நீங்க வெளியே வரதோட உள்ள இருக்கிறது தான் சேஃப்டி. சார், அது மட்டும் இல்ல, உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுனா 1/3 அமௌண்ட் கோர்ட்ல கட்டணும். உங்க பேர்ல இருக்கிற கேஸ் 3 கோடி ரூபாய். அதுல 1 கோடி ரூபாயாவது டெபாசிட் பண்ணணும். அதுக்கு உங்க அம்மா ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க. நான் வரேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அத்தை உங்களை சீக்கிரம் வெளியில கொண்டு வந்துருவாங்க. நான் கிளம்புறேங்க. அண்ணாச்சி,
அண்ணாச்சி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாமா உள்ள போய் பேசலாம். இல்ல பரவாயில்ல, வெளியில இருந்தே பேசிட்டு போயிடுறேன். சரி சொல்லுமா. நான் இப்ப சொல்ல போறது உங்களால நம்ப முடியுமோ முடியாதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா சொல்லிட்டேன்னா எனக்குள்ள இருந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அதனால நான் சொல்ல போறத கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். சரி சொல்லு. அன்னைக்கு நான் துரப்பாண்டிய பார்க்க போனதே உங்க குடும்பத்துக்காக தான். கதிர்வேல் என்ன கேட்டாரே, அவர்கிட்ட சொல்லி பணத்தை வாங்கி கொடுக்க சொல்லுன்னு. அது விஷயமா தான் துரப்பாண்டிய பார்க்க போனேன். அங்க போய் பேசிட்டு இருக்கும்போதுதான் ராஜதுரை அங்க தலைமறைவா இருக்காருன்னு எனக்கு தெரிய வந்தது. அவரை பார்த்து ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க, கதிர்வேல் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவரு நானே ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன்னு சொன்னாரு. அவர் சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சதுனால ஒரு வக்கீல பார்த்து கோர்ட்ல சரண்டர் ஆகி பிரச்சனையை தீர்க்க வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு அப்பவே நான் கிளம்பிட்டேன். காலையில துரப்பாண்டி எனக்கு ஃபோன் பண்ணி கோர்ட் வரைக்கும் வர முடியுமான்னு கேட்டாரு. நம்ம வார்த்தையை மதிச்சு கூப்பிடுறாரு. அவருக்கு உதவி செய்யறதுல தப்பு ஒன்றும் இல்லைன்னு நினைச்சுதான் நான் அங்க போனேன். போற வழியில போலீஸ் வந்து என்னை பிடிச்சிட்டாங்க. போலீஸ் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது துரப்பாண்டி மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ண போலீஸ்க்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு மேல எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. போலீஸ் என்னை கூட்டிட்டு போய் ஏன் முன்னாடிதான் ராஜ்துரையை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் போலீஸ்க்கு எப்படி தகவல் தெரிஞ்சது, கதிர்வேலை எதுக்கு அடிச்சாங்கன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் உங்க ரெண்டு குடும்பத்து நடுவுலயும் இருக்கிற பிரச்சனைய தீர்த்து வைக்கணும்ன்ற ஆர்வத்துலதான் சில விஷயங்களை செஞ்சேன். அதுவே உங்க ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அண்ணாச்சி. என்ன செய்யறது, நான் நல்லது செய்யணும்னு எடுத்த முயற்சிகள் எனக்கு எதிராவே திரும்பிடுச்சு. உங்க பசங்க நினைக்கிற மாதிரி நான் நாகவள்ளி குடும்பத்துக்கு வேண்டியவளா இருந்திருந்தா அந்த அம்மா என்னையே இங்க இழுத்துட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்திருப்பாங்க. அதே நீங்க யாருமே யோசிக்க மாட்டேன்றீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னாச்சு, துரைப்பாண்டிய பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல மனுஷன்ற மரியாதை இருக்கே தவிர மத்தவங்க சொல்ற மாதிரி வேற எதுவும் இல்லை அண்ணாச்சி. அண்ணாச்சி உங்க மேல எனக்கு தனி மதிப்பும் மரியாதையும் நிறைய இருக்கு. உங்களுக்கு எதிரானா கெடுதல் செய்யவும் மாட்டேன், கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறவங்களை விடவும் மாட்டேன். இப்போதைக்கு இவ்வளவுதான் அண்ணாச்சி என்னால சொல்ல முடியும். அதுக்கு மேல நம்புறதும் நம்பாததும் உங்க விருப்பம். இந்த பாரு சக்தி, நான் உன்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னப்ப இதே ஊர்ல நீ தனியே வீடு எடுத்து தங்கினியே, நான் நினைச்சிருந்தா உன்னை அங்கிருந்து துரத்த எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனா நான் அப்படி செய்யலையே. நீ இந்த வீட்டை விட்டு போனவ என்னையும் மீறி நாகவல்லியோட எதிர்ப்பையும் மீறி தொடர்ந்து இந்த ஊர்லயே தங்கியிருக்கன்னா ஏதோ காரணம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணுக்கு என்னென்ன கெட்ட பேரு வரக்கூடாதோ அதெல்லாம் வந்தும் கூட நீ போகாம இருக்கன்னா அப்ப நீ வேலைக்கு வந்த பொண்ணு இல்ல, இங்க வர்றதுக்காக ஒரு வேலையை தேடிக்கிட்டவ. அதுக்கு என் நண்பன் உதவி செஞ்சிருக்காங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நடந்தும் இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, இனிமேலும் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாம போனாலும் நீ நல்லவங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். எப்படின்னு கேக்குறியா? பொதுவா எல்லாரும் மத்தவங்க கிட்ட பேசும்போது முகத்தை பார்த்து தான் பேசுவாங்க. ஆனா போலீஸ்காரன் மட்டும் மத்தவங்களுடைய கண்ணை பார்த்து தான் பேசுவான். ஏன்னா கண்ணுல தான் உண்மை தெரியும்.
ஒருத்தவங்களுடைய பார்வையை வச்சே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எடை போட்டுற முடியும். நான் போலீஸ்காரன். உன்னை முதல் முறையா பார்த்தப்பவே உன் கண்ணை தான் கவனிச்சேன். அப்பவே நீ நல்லவங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் மேலேயே ரங்கசாமி எந்த நிலைமையிலையும் எனக்கு கெடுதல் செய்ய நினைக்காதவன். அவன் உன்னை கொண்டு வந்து என் வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கான்னா அப்ப நிச்சயம் நீ நல்லவளாதான் இருப்ப. எனக்கு அப்போ உன்னை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா ரங்கசாமியை பத்தி தெரியுமில்ல. அவன் மேல உள்ள நம்பிக்கையில தான் உன்னை என் வீட்டுல சேர்த்துக்கிட்டேன். இத்தனை வருஷமா என் நிழல் மாதிரி என் கூடவே இருந்தவன் இன்னைக்கு என்னை விட்டுட்டு உன் கூட வந்து தங்குறான்னா அப்ப அவனுக்கு என்னை விட நீ முக்கியமானவளா இருக்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான உறவு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதை என்கிட்ட சொல்லாம இருக்கிறான்னா அதுக்கு வலுவான காரணம் இருக்கும்.